வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வத்திலும் ஆசையிலும் இங்கு குழுமியிருக்கும் எனது அருமை மாணவ மாணவிய கண்மணிகளுக்கும் அவர்களை அழைத்து வந்த பெற்றோர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனது மகிழ்ச்சியான இனிமையான காலை வணக்கம், மதிய வணக்கம். நல்லா சாப்பிட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சென்டம் எடுக்கக்கூடிய பாடத்துல இப்ப முதல் இடத்துல இருக்கிற பாடம் அறிவியல். அது எதுவும் சந்தேகம் இல்லை. கண்டிப்பா இங்க ஒரு 600 மாணவர்கள் மிகாம இருக்கிறீங்க. இந்த அரங்கத்துக்குள்ள நீங்க நுழைஞ்ச உடனே நீங்க அறிவியல்ல 100க்கு 100 எடுத்துட்டீங்க. வெளியே போகும்போது தைரியமா சொல்லிட்டு போலாம், சயின்ஸ்ல கண்டிப்பா நீங்க சென்டம் தான். நோ வே. மார்க் 1 மார்க்கோ 2 மார்க்கோ குறையறதுக்கான பாசிபிலிட்டிஸே நமக்கு இல்லை. அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, how to face the science question paper in examination and how to get centum in science. இதான் நம்ம பார்க்க போறது. அதுக்கு ப்ளூ பிரிண்ட்டை பத்தி தான் படிச்சிருக்கணும். ப்ளூ பிரிண்ட் என்ன லெசன் படிக்கணும் இதெல்லாம் நம்ம தெளிவா தெரிஞ்சிருக்கோம். கொஸ்டின் பேட்டர்ன் அப்படின்றத பற்றி பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 1ல இருந்து கொஸ்டின் நம்பர் 15 வரைக்கும் நமக்கு 1 மார்க் கொஸ்டின், each carrying 1 mark, that is equal to 15 marks. கொஸ்டின் நம்பர் 16 16வது கொஸ்டின்ல இருந்து பார்ட் பி, கொஸ்டின் நம்பர் 16ல இருந்து கொஸ்டின் நம்பர் 47 வரைக்கும், அதாவது 32 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. we have to write only 20 questions. 20 into 2 is equal to 40 marks. 5 marks பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் நம்பர் 48 to 55 8 questions கேட்பாங்க. அதுல நம்ம எழுத வேண்டியது 4 questions. 4 into 5 is equal to 20 marks. இப்ப 75 marks டோட்டலா. பிராக்டிக்கல் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க எல்லாருமே. மேபி 25 out of 25 வாங்கியிருப்பீங்க. இப்ப நம்ம கையில் இருக்கிறது வெறும் 75 மார்க்ஸ் தான். இந்த 75 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 4 விஷயத்தை மட்டும் நம்ம கைக்குள்ள ஒரு கதாநாயகன் மாதிரி வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பா நம்ம அதுலயும் 75 and 75 வாங்கிடலாம். அதுல ஃபர்ஸ்ட் திங்ஸ் நம்ம பார்க்க போறது, ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்னன்னா பிரசன்டேஷன். ஃபர்ஸ்ட் வந்து பிரசன்டேஷன். செகண்ட் வந்து selection of questions. Selection of questions. Third one is read more and more 1 mark questions. More and more 1 mark questions. Final, time management. எனக்கு தெரிஞ்சு சயின்ஸுக்கு 2.5 மணி நேரம் அதிகம், 2.5 hours சயின்ஸுக்கு வந்து அதிகம். இருந்தாலும் அதையும் நம்ம கரெக்டா மேனேஜ் பண்ணி எழுதணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். பிரசன்டேஷன். எந்த எக்ஸாம் எடுத்தாலும், அது காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும், நான் டாப் டு பாட்டம் படிச்சுட்டேன். ஃப்ரம் ஸ்டார்டிங் பேஜ்ல இருந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல இருந்து 17th லெசன் வரைக்கும் ஃபுல்லா நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். தரவா எனக்கு தெரியும், ஒரு லைன் கூட எனக்கு விடாம எனக்கு தெரியும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் என்னால பதில் சொல்ல முடியும்னு நம்ம கான்பிடென்ட்டா சொன்னாலும், நம்மளுடைய எக்ஸாமினேஷன் பேட்டர்னே நமக்கு அன்னைக்கு எக்ஸாம்ல எப்படி எழுதுறோமோ அதுதான். அன்னைக்கு எக்ஸாம்ல நம்ம எப்படி பிரசன்ட் பண்றோம் அதான் நம்மளுடைய மார்க், நம்ம மதிப்பெண்ணை தீர்மானிக்குது. அப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது நீட் ஹேண்ட் ரைட்டிங். நீட்டா நிதானமா பொறுமையா நிறுத்தி எழுதலாம். அவசரப்பட வேணாம். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் டைம் நிறைய இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு, 2.5 hours அப்படிங்கிறது அதிகம். அப்படின்றப்ப நமக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்த உடனே ஒரு 10 minutes கொஸ்டின் பேப்பர் படிக்கிறதுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 10 minutes யூஸ் பண்ணி கொஸ்டின் பேப்பரை மட்டும் படிங்க. அந்த கொஸ்டின் பேப்பர்ல மார்க் பண்றது, எனக்கு இந்த கொஸ்டின் எழுதுறேன் அந்த கொஸ்டின் எழுதுறேன் மார்க் பண்றது, அந்த வேலையெல்லாம் வேணாம். நீட்டா படிங்க. கொஸ்டின் பேப்பர்ல என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணுங்க. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நமக்கு இங்க தேவையில்லை. பெலிகானோ ஒயிட்னரோ பயன்படுத்துறத 100% அவாய்ட் பண்ணிருங்க. ஏன்னா தப்பு நம்ம பண்ணியிருக்கோம்ன்றத வேல்யூ பண்றவங்களுக்கு நம்மளே எடுத்து காட்டுற மாதிரி ஆயிடும். பெலிகான் ஒன் ஒயிட்னர் யூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. தென் ஸ்டிக் பென் பயன்படுத்துவீங்க. சில ஹைலைட்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணி காட்டுறதுக்காக ஸ்டிக் பென் பயன்படுத்துவீங்க.
அந்த ஸ்டிக் பென் பயன்படுத்தும் போது நம்ம யூஸ் பண்ண கூடாத ஒரு 4 கலர்ஸ் இருக்கு. ரெட் கலர், கிரீன் கலர், டர்க்கீஸ் ப்ளூ அண்ட் பிங்க் கலர். இந்த 4 கலர் ஸ்டிக் பென்னையும் யூஸ் பண்ணதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம பேப்பர் எக்ஸாமினேஷன் பேப்பர் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பேஜில் டாப் சீட் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே டாப் சீட் இருக்கும். அதுக்கு பார்க்குற பிறகு வந்து உங்களுடைய மார்க் பேப்பர் வேல்யூ பண்ணுறவங்களுக்கு மார்க் அலாட்மெண்ட் போடுறதுக்காக ஒரு சீட் இருக்கும். செகண்ட் பேஜில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். தேர்ட் பேஜில் இருந்து நீங்கள் எக்ஸாம் எழுத ஆரம்பிச்சா போதுமானது. தேர்ட் பேஜ் மட்டும் உங்களுக்கு 1 மார்க் 15 1 மார்க்கையும் ஃபில்அப் பண்ணிருங்க. நான் 5 மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், 2 மார்க்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ எடுத்த உடனே 15 1 மார்க்கையும் நீட்டாக நிதானமாக யோசிச்சு அவசரப்படாமல் எழுதுங்க. ஏன்னா நமக்கு வந்து ட்விஸ்ட் பண்ண போகிறதே 1 மார்க் தான். 2 மார்க்கோ 5 மார்க்கோ நமக்கு வேற எந்த விதமான டவுட்டோ கிடையாது. ஒரு பர்டிகுலர் லெசன்ஸை மட்டும் நம்ம கிளியரா படிச்சா போதும், நம்மளால 60 மார்க்ஸ் எடுத்துடலாம். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற அந்த 15 மார்க்ஸ்ல எனி 1 or 2 1 மார்க் தான் நம்ம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. அது எப்படிங்கிறதை நம்ம பார்ப்போம். 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் as you will உன்னுடைய விருப்பத்துக்கு தகுந்தாற் போல, உன்னுடைய செலக்ஷன் ஆஃப் கொஸ்டினுக்கு தகுந்தாற் போல பெர் பேஜுக்கு 4 or 5 கொஸ்டின், ஒரு பக்கத்துக்கு 4 அல்லது 5 கொஸ்டின் எழுதினா போதுமானது. 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் பெர் பேஜ் 1 கொஸ்டின், ஒரு கொஸ்டின் ஒரு பக்கத்துக்கு எழுதினா போதும். 2 பக்கம் 3 பக்கம் 4 பக்கம் வர மாதிரியான 5 மார்க் கொஸ்டினை செலக்ட் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கணும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காட்டிருங்க. இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஏதாவது முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம எழுதுறோம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஃபர்ஸ்ட் பாயிண்டா எழுதும்போது எது இம்பார்ட்டன்ட் பாயிண்டோ அதை நம்ம என்ன பண்றோம், அண்டர்லைன் பண்ணியோ அல்லது பிளாக் ஜெல் பென் ஆர் பிளாக் பென்னை பயன்படுத்தி நம்ம அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி காட்டலாம். கொஸ்டின் ஃபுல்லா எழுத வேண்டாம். நிறைய பேர் நான் பேப்பர் வேல்யூஷன் பண்ணும்போது பார்க்கும்போது பேப்பர் ஃபில்அப் பண்ணா மார்க் அப்படின்றது கிடையாது. புக்லெட் கொடுத்துருக்காங்க, அந்த புக்லெட் ஃபுல்லா பேப்பர் ஃபில் பண்ணா நமக்கு மார்க் கொடுத்துருவாங்க கிடையாது. அதனால என்ன பண்றாங்கன்னா கொஸ்டினை எழுதுறாங்க, அப்படியே என்ன கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டினை எழுதுறாங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் எழுதுறாங்க. ஸோ அது தேவையில்ல. கொஸ்டின் நம்பர் எழுதிட்டு டைரக்டா யூ ஹேவ் டு ரைட் த ஆன்சர்ஸ். என்ன கேட்டிருக்காங்களோ அதற்கான ஆன்சர் மட்டும் நம்ம எழுதினா போதுமா. செகண்ட், செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ். 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு 32 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. யூ ஹேவ் டு ரைட் ஒன்லி 20 கொஸ்டின்ஸ். அந்த 20 கொஸ்டின்ஸை எந்த மாதிரி கொஸ்டின்ஸை நம்ம செலக்ட் பண்ணா ஈஸிலி 20 மார்க் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, if we have to select these type of questions we must get full marks. Match the following: filling the blanks, draw and label the parts, correct the mistake, arise the question and problems. இந்த क्वेश्चंस எல்லாம் நம்ம எடுத்தோம்னா டெஃபினட் ஆன்சர்ஸ் இருக்கும். மேட்ச் த ஃபாலோயிங் பொறுத்த வரைக்கும் 2 சைடுமே இருக்கும், நம்ம ஃபில் அப் பண்ண மேட்ச் பண்ண வேண்டியதுதான். ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஆன்சர்ஸ் தான். கரெக்ட் த மிஸ்டேக் அப்படின்றப்ப ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அதுல தவறான ஸ்டேட்மெண்ட் நம்ம எழுதணும். அதுல ரொம்ப முக்கியமானது தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங்னு எழுதுறதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க, கரெக்ட் பண்ணி எழுதுறதுக்கு 1 மார்க். ஏட்டா நம்ம நல்லா எழுதிருப்போம்னு சொல்லுவோம், ஆனா மிஸ்டேக் மார்க் வரதுக்கான காரணம் என்னன்னா தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங், கொடுக்கப்பட்டுள்ள கூற்று வந்து தவறு அப்படின்னு எழுதுறதுக்கு 1 மார்க், அதை திருத்தி எழுதுறதுக்கு 1 மார்க் கொடுக்குறாங்க. மாதிரி பார்ட்ஸ் டிராயிங் வரைஞ்சு பார்ட்ஸ் லேபிள் பண்ணும்போது எல்லா பார்ட்ஸுமே ரைட் சைடே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, எக்ஸப்ட் பிரெயின் படத்தை தவிர. பிரெயின் படத்துக்கு மட்டும் 2 சைடு நோட் பண்ணிக்கோங்க, சீட் ஆஃப் ஸ்மெல் அண்ட்
சீட் ஆஃப் விசன் நோட் பண்ணிக்கோங்க. மீதி எல்லா டயக்ராம் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லா பார்ட்ஸுமே எந்த பக்கத்து வரணும், ரைட் சைடு வர மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் arise the questions and reason and assertion question கேட்டிருப்பீங்க. அது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால 20 மதிப்பெண் எடுத்துடலாம். ஒரு 7 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த கொஸ்டின் எடுக்கிறதுல. மேட்ச் த ஃபாலோயிங், ஃபில்லிங் த blanks, கரெக்ட் த மிஸ்டேக், reason and assertion, draw and label the parts, to find add one out and problems. இது எல்லாத்துக்குமே நமக்கு டெஃபினட் ஆன்சர்ஸ் இருக்கும், அக்யூரேட் ஆன்சர்ஸ் இருக்கும். 7 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். ஒவ்வொருலையும் 3 கொஸ்டின் கேட்டுருவாங்க. 3 into 7 is equal to 21 questions. 21 கொஸ்டின் இந்த மாடல்ல எழுதினாலே நம்ம எழுத முடியும். ஆனா நம்ம எழுத வேண்டியது 20 தான். சரியா? அப்ப இந்த மாடல் நம்ம கொஸ்டின் செலக்ட் பண்ணாலே நம்ம 20 கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிடலாம். அடுத்தது சில லெசன்ஸ், பர்டிகுலர் லெசன்ஸ் படிச்சா நம்ம அதிகமான 2 மார்க்ஸ் இருக்கிறதுக்கு 1, 5, 6, 8 for biology, 1, 5, 6, 8 for biology. ஒவ்வொரு பாடத்துல இருந்து 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. and 9, 12 for chemistry. ஒவ்வொரு பாடத்துல இருந்து 2 கொஸ்டின். and 16, 17 16, 17 இந்த பாடத்துல இருந்து பிசிக்ஸ். இந்த 8 லெசன்ஸ் நம்ம படிச்சோம்னா 22 2 மார்க் அந்த கொஸ்டின்ல இருந்து, அந்த பாடத்துல இருந்து மட்டும் வருது. முதல் பயாலஜில 3, கெமிஸ்ட்ரியில 2, பிசிக்ஸ்ல வந்து 3, பயாலஜில 1, 5, 6, 8ல 3, 9, 12ல 3, 16, 17ல வந்து 3. அப்ப மொத்தம் 22 கொஸ்டின்ஸ் நம்ம கேக்குறாங்க. ஆனா நம்ம எழுத வேண்டிய கொஸ்டின் 20 தான். அந்த மாதிரியான செலக்ஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் எடுத்துக்கிறோம். பிளஸ் இந்த லெசன்ஸ் நம்ம படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஈஸியா 20 மார்க்ஸ் எடுத்துடலாம். 5 மார்க்ஸ் டேக் லெசன் நம்பர் நம்மளுடைய வே டு சக்சஸ் கைட்ல, சயின்ஸ் கைட்ல முதல்ல எடுத்த உடனே போட்டிருப்பாங்க. சயின்ஸ்ல சென்டம் எடுக்கணும்னா நம்ம மெயினா 5 மார்க்ஸ் படிக்கக்கூடியது இந்த 4 லெசன்ஸ் தான். ஏன்னா இதுல இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் கம்மி, அட் த சேம் டைம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸும் கம்மி கம்பேர் டு அதர் சப்ஜெக்ட். அதே சமயத்துல ஆன்சர்ஸும் தெளிவா நீட்டா பாயிண்ட் பை பாயிண்டா இருக்கும், பேராகிராஃபா இருக்காது, நீட்டா இருக்கும். ஈஸியா நம்ம 5 மார்க் வாங்குறதுக்கு இது இந்த 4 லெசனும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். பேராகிராஃபா எழுத வேணாம், பேராகிராஃபா இருந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணுவோம், புட் பாயிண்ட் பை பாயிண்ட், ஒவ்வொரு பாயிண்டா நம்ம எழுதலாம். இந்த பாயிண்ட் பை பாயிண்டா எழுதலாம். சில லெசன்ஸை பார்ப்போம். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 5 மார்க்ல நம்ம 2 and 7 செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். 3 லெசன், 3rd லெசன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மியாசிஸ், செல் டிவிஷன் அண்ட் நியூரான் லெசன், நியூரான் இதெல்லாம் வரும். இந்த லெசன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 or 3 பேஜஸ் வந்துடும். ஸோ அது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் அவாய்ட் பண்ணலாம். டிராயிங் வரைய கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம் வர மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளால 5 மார்க்ஸ் ஈஸியா எடுக்க முடியும். இப்போ நம்ம கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் லெசன் நம்பர் 10ல புக் பேக் மட்டும் நமக்கு வந்து 13 கொஸ்டின் இருக்கு. லெசன் நம்பர் 10ல வந்து புக் பேக் மட்டும் எத்தனை இருக்கு, 13 கொஸ்டின் இருக்கு. அதுல வந்து 11 கொஸ்டின் ப்ராப்ளம், 2 கொஸ்டின் தான். அந்த 2 கொஸ்டின் வந்து ஃபைண்டிங்ஸ் ஆஃப் மாடர்ன் அட்டாமிக் தியரி, ரிலேஷன் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ், நவீன அணுக்கொள்கையினுடைய சிறப்பியல்புகளும் அணு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் உள்ள தொடர்பு, இது 2 தான் நமக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின் புக் பேக்ல இருக்கிறது. கூடுதலா எக்ஸ்ட்ரா நம்ம இதுல நம்ம படிக்க வேண்டியது அப்படின்னு பார்த்தோம்னா அவகாட்ரோ விதியினுடைய பயன்கள், யூசஸ் ஆஃப் அவகாட்ரோஸ் லா, இது மட்டும் தான் புக் பேக் இல்லாம நம்ம எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டியது. அண்ட் லெசன் நம்பர் 13 13ல இருந்து 5 மார்க் கொஸ்டின் கேக்குறாங்க. அதுல இருந்து நம்ம வந்து ஐயூபாக் நேம் அண்ட் காமன் நேம், ஐயூபாக் நேம் அண்ட் காமன் நேம், அதுக்கப்புறம் நேம்டு ரியாக்ஷன்ஸ் படிச்சுக்கலாம். எல்லா நேம்டு ரியாக்ஷன்ஸையும் நம்ம படிச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் எஸ்டரிஃபிகேஷன் என்ன, அது மாதிரி நேம்டு ரியாக்ஷன்ஸை படிக்கலாம்.
இன் பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் லெசன் நம்பர் 15 அண்ட் லெசன் நம்பர் 17 15வது பாடத்துல இருந்து 17வது பாடத்துல இருந்து क्वेश्चन கேக்குறாங்க 15வது பாடத்துல பார்த்தா புக் பேக் வந்து 8 क्वेश्चंस தான் இருக்கு அதுல 6 क्वेश्चन ப்ராப்ளம் 2 क्वेश्चन தான் ரெண்டுமே நமக்கு ஈஸியான क्वेश्चन தான் எக்ஸ்ட்ரா நம்ம இதுல இருந்து என்ன படிச்சுக்கணும் அப்படினு பார்த்தோம் சந்திராயன் 1 and difference between mass and weight difference between mass and weight 17th lesson பொறுத்த வரைக்கும் நமக்கு புக் பேக் வந்து 5 क्वेश्चंस தான் இருக்கு அதுல 3 क्वेश्चन ப்ராப்ளம் மீதி 2 क्वेश्चन டிராயிங் क्वेश्चन ஒன்னு பிரிசம் இன்னொன்னு வந்து ஏசி ஜெனரேட்டர் படம் வந்து கண்டிப்பா வரையணும் நிறைய பேருக்கு இந்த क्वेश्चनல டவுட் இருக்குது பிரிசம் படமும் வரையணும் ஏசி ஜெனரேட்டர் படமும் क्वेश्चन பேப்பர்ல வரையணும் சரியா கேட்டாலும் கேட்காட்டியும் கண்டிப்பா பிரிசம் படமும் வரையணும் ஏசி ஜெனரேட்டர் படமும் வரையணும் இதுல நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கக்கூடிய பகுதிகள் அப்படினு பார்த்தோம்னா டிஃபெக்ட்ஸ் ஆஃப் ஐ டிசி ஜெனரேட்டர் அண்ட் எலக்ட்ரிக் மோட்டார் அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதான்ப்பா ரீட் மோர் அண்ட் மோர் 1 மார்க்ஸ் இப்ப நிறைய 1 மார்க்ஸ் நம்ம படிக்கணும் இதுல வந்து 1 மார்க் படிக்கணும் அப்படினா நம்ம வே டு சக்சஸ் சயின்ஸ் கைடு நம்ம பார்த்திருக்கோம் இந்த கைடுனுடைய ஸ்பெஷலோ கம்பேர் டு அதர் கைடு மற்ற மார்க்கெட்ல இருக்க கைடு இருக்க விட இந்த கைடினுடைய ஸ்பெஷல் பாயிண்ட் என்னன்னா ஒவ்வொரு லெசனுக்கு முன்னாடியும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதான் அதனுடைய ரிமெம்பர் நம்ம எதையுமே நம்ம பார்க்க வேணாம் புக்கையே படிக்க தேவையில்ல அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் ஃபுல்லா நம்ம ரீட் அவுட் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது கண்டிப்பா நீங்க 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க்ஸும் அட்டன் பண்ணிடலாம் எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடிய 1 மார்க்கும் அட்டன் பண்ணிடலாம் ஒரு சாம்பிள் ஒரு क्वेश्चंस 1 மார்க் மட்டும் இங்க கேட்டிருக்கிறேன் அதுல நீங்க தவறுகள் விடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியுதான்னு மட்டும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन the solubility of copper sulfate is at dash 20 degrees celsius 20.7 gram ஏன் இதுக்கு क्वेश्चन கோட் பண்ணிருக்கோம் அப்படினா கிராம்ன்றத நிறைய பேர் எழுத மாட்டீங்க யூனிட்ன்றத இருக்கு ஆன்சர்ல 4 ஆன்சர்ஸ் கொடுத்திருப்பாங்க அதுல the கிராம்ன்ற யூனிட் இருக்கும் பட் நீங்க என்ன பண்றீங்க ஆன்சர் எழுதும்போது நோட் பண்ண மாட்டீங்க அதனால உங்களுக்கு அதுல மதிப்பெண் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு யூரியா who produced யூரியா in laboratory யூரியா என்ற கரிமச் சேர்மத்தை முதலில் சோதனை சாலையில் தயாரித்தவர் ஹோலர் very good third one is pH of the stomach fluid is approximately 2 and the least count of screw gauge is அதுல ஒரு தேர்ட் ஆன்சர் மட்டும் தப்பா இருக்கு பாருங்க 3 ஆன்சருமே கரெக்ட் ஆல் தி அபவ் தான் சரியாப்பா அதான் அதுக்காக தான் வச்சிருக்கோம் அதாவது 0.01 மில்லிமீட்டர் 0.001 சென்டிமீட்டர் 0.01 into 10 power minus 3 மீட்டர் 2 னு தப்பா இருக்கும் 3 மீட்டர் அது அப்ப ஆன்சர் வந்து all the above next radiation dose monitor was கதிர்வீச்சு கண்காணிப்பு கருவி அப்படிங்கிறது எந்த பயன் சுமை பேலோடு பல்கேரியன்ஸோட பேலோடு அதாவது நமக்கு வந்து சந்திராயன் 1ல பாத்தீங்கன்னா 5 பேலோட்ஸ் வந்து நம்மளோட பேலோட் மீதி 6 பேலோடு வந்து ஃப்ரீயா நம்ம எடுத்துட்டு போனது அதுல வந்து பார்த்தோம்னா நாசாவோட பேலோடு வந்து அப்போலோ 15 அண்ட் அப்போலோ 11 நாசாவோட பேலோடு அப்போலோ 15 அண்ட் அப்போலோ 11 அண்ட் யுஎஸ்ஏ யூரோப்போட பேலோடு வந்து CIXS சந்திராயன் 1 இமேஜிங் எக்ஸ்ரே ஸ்பெக்ட்ரோமீட்டர் பல்கேரியன்ஸோட பேலோடு வந்து ரேடியேஷன் டோஸ் மானிட்டர் then the commercial unit of electric energy is kilowatt hour is equal to unit புக்ல இருக்கும் கிலோவாட் ஹவரும் யூனிட்ன்றதும் சேம் ஆன்சர் வந்து A and B நீ புக்ல எடுத்து பாருங்க கிலோவாட் ஹவர் அப்படிங்கிறது யூனிட் அப்படின்றதுக்கு ஈக்குவல் the next question nuclear fusion is also known as nuclear fission thermoelectric energy A and B none of this
thermoelectric energy. Thermoelectric energy. Then unit of radioactive index. No unit. சரியா? நம்ம இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ரெண்டுக்கு யூனிட் இல்ல. ஒன்னு வந்து ரேடியோ ஆக்டிவ் இண்டெக்ஸுக்கு யூனிட் இல்ல, மேக்னிஃபிகேஷனுக்கு யூனிட் இல்ல. மேக்னிஃபிகேஷன் லென்ஸுக்கு யூனிட் இல்ல, ரேடியோ ஆக்டிவ் இண்டெக்ஸுக்கு யூனிட் இல்ல. Then last one is time management. டைம் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 மார்க்குக்கு 15 நிமிஷம் போதுமானது, 2 மார்க்குக்கு 1 hour, 5 மார்க்ஸ்க்கு வந்து 1 hour. எல்லாம் முடிச்சிட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ரிவிஷன் பண்ணிக்கலாம். ரிவிஷன் பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டியது டிராயிங் வரைஞ்சிருக்கோமா, கொஸ்டின் நம்பர் போட்டிருக்கோமா, நீட்டா வரைஞ்சிருக்கோம், ஏதாவது ஆன்சர்ஸ் வந்து பின்னாடி யோசிச்சு எழுதலான்னு வச்சிருப்போம், அந்த மாதிரி ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம கிளியர் பண்ணி ஃபில்அப் பண்ணி வச்சிடணும், முடிச்சிடணும். ரைட்டாப்பா? இது வரைக்கும் நம்ம சொன்ன இந்த 4 முக்கியமான விஷயங்கள், ஒன்னு பிரசன்டேஷன், வே ஆஃப் செலக்டிங் கொஸ்டின்ஸ், ரீட் மோர் அண்ட் மோர் 1 மார்க்ஸ் அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட், இந்த 4 பாயிண்ட்களும் உங்க மனசுல வச்சுக்கிட்டோம்னா தேர்வுல போய் எழுதினீங்களா கண்டிப்பா நீங்க 100க்கு 100 எடுப்பது நிச்சயம். இங்க வந்திருக்கிற எல்லா மாணவ மாணவிகளும் 500க்கு 490க்கு மேல எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எடுத்து உங்களையும் உங்கள் பெற்றோர்களுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் உங்கள் பள்ளிக்கும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனை வேண்டி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.